ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே ட்ரீமரோட எபிசோட் 13க்கான வாய்ஸ் ஓவர் வீடியோ பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் சேனல் சனம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அதோட கண்டினியூஷனாக லாஸ்ட் ஃபோட்டோ ஷூட் அவங்க வந்து கடலுக்கு நடுவில் ஒரு கப்பலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷூட் முடித்ததோட சனம் அண்ட் சேன் ரெண்டு பேருமே அந்த கப்பல்லே உட்காந்து மீன் பொரித்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது சேன் வந்து சனம் கிட்ட உனக்கு விதி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அந்த மாதிரி கேட்டு, அப்படி நம்பிக்கை இருந்தால் நீ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் சனம் வந்துட்டு இல்லை, நான் வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன், நீங்கள் என் மைண்டை குழப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டரன் கால் பண்ணி பாட்டிக்கு வரலையா சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே சேன் வந்துட்டு, ஓ நான் பாட்டி இருக்கிறதே மறந்துட்டேன், ஓகே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டரன் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே சேன் சொல்கிறாங்க, நான் வந்து கப்பலில் இருக்கேன், கடலுக்கு நடுவில் இருக்கேங்கவும், கடலுக்கு நடுவில் எதுக்கு மீன் பிடிக்க போனீங்களா அப்படின்ற மாதிரி டரன் கேட்குறா. இல்லை இல்லை நான் வந்துடுறேன் அப்படிங்கவும், ஓகே சீக்கிரம் வாங்க, அண்ட் ட்ரெஸ் கோடு வந்துட்டு பிளாக் ஷூட்டு கோட் ஷூட் போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரெண்டு பேருமே கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்துட்டு பார்த்தா சேன் வந்து சனம் அண்ட் சேன் ரெண்டு பேர்த்துக்குமே கேரவன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேரவனில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சேனும் சனமும் போய் அந்த கேரவனில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்க இடத்துல சேன் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்மளோட ஜேஜேவும் நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு பக்கவாக ரெடியாகி வந்துடுறாங்க. எம்ரே அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஐலினும் வராங்க. ஐலினை பார்த்ததோட ஜேஜே இவ எதுக்கு இங்கேயும் வரா, இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐலின் போயிட்டு அந்த கம்பெனியோட, அதாவது யார் இந்த பார்ட்டி நடத்துகிறாங்களோ அந்த கம்பெனியோட ஹெட்டை போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு எம்ரேவை போய் பார்த்து பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் எம்ரே அண்ட் டரன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சேன் வந்துடுறாங்க. சேன் வந்து இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணவே இல்லை, அவர் இஷ்டத்துக்கு தான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த கம்பெனியோட அந்த பாஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணல அப்படிங்கவும், நான் வந்து அடுத்தவங்களோட இஷ்டத்துக்கு இருக்க மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம சனம் வரா. சனம் செம்மையாக ஒரு பிங்க் கலரில் ஒரு கவுன் போட்டு வரா. அதை பார்த்துட்டு அந்த பாஸ் வந்து இத்தாலியில் பேசுகிறாரு, செம்ம அழகாக இருக்கா, யார் இந்த பொண்ணு, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி. நம்ம சேனுக்கும் இத்தாலி லாங்குவேஜ் தெரியும். ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அது வந்து எங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசிடுறாங்க. அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ டரன் வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி. இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான், ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சனம் வந்து அங்கே அவங்களோட அக்கா லைலா அப்புறம் ஜேஜே எல்லாரையும் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ குலீஸ் சொல்கிறாங்க, உன்னோட ட்ரெஸ் செம்மையாக இருக்குது, இது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்று அவங்க எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கா நம்ம சனம். அந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. சனம் மட்டும் அவங்க தனியாக நிற்கிறான், மிச்சம் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சைடு சேன் அண்ட் டெரன் நிற்கிறாங்க. டெரன் வந்து சேனை டான்ஸ் ஆட கூப்பிட்றா. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சேனு. அட் த சேம் டைம் சனமை நோக்கி போகிறாங்க டான்ஸ் ஆட கூப்பிட்றதுக்காக. பட் அவங்களோட கேம்பெயின் சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சனம் கிட்ட டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டெரனுக்கு ஏற்கனவே சனம் மேலே ஒரு கடுப்பு. இதில் வந்து சேன் போனப்போ ரொம்ப கடுப்பாகி நல்லது அவள் கூட டான்ஸ் ஆடுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. பட் வந்து சேன் ரொம்ப ஒரு மாதிரி பொசசிவ் ஆகி பார்த்துட்டே இருக்கான் சனமை. என்னடா நம்ம ஆடலாம் போனால் இவன் வந்துட்டானே அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கான். அட் த சேம் டைம் இங்கே ஐலின் அண்ட் எம்ரே ஐலினை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கிடச்சிருமா அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு போகிறாங்க. பட் ஐலின் வந்துட்டு சனமை பார்த்து, இந்த பொண்ணு யார், நான் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம எம்ரே சொல்கிறாங்க, இவ தான் சனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ இவ தான் சனமா, இவ்வளோ அழகாக இருக்கா, அதனால தான் நீ அவளை புகழ்ந்து பேசுனியா, அப்போ போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ்ஸை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி எம்ரே சொல்கிறான். ஓ உனக்கு தெரியலையா, சரி பார்ட்டி முடிஞ்சு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் போயிடுறான். போனதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துல சேன் வந்து சனமை டான்ஸ் ஆட கூப்பிடலான்னு வர்றான். அவன் வந்துட்டு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க போகிறப்ப சாங் நின்றுது. ஸோ சாங் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னொரு நாள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் சொல்லிடுறாங்க.
சொல்லிவிட்டு சரி வாங்க உங்ககிட்டலாம் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போய் அந்த கம்பெனி இதை நான் வந்துட்டு ஐலினுக்கு கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஏன்னா அவள் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் உமன் அசோசியேஷனுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களோட இது கேட்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேன் கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் கம்பெனியோட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை நாங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருந்தோமே அப்படின்ற மாதிரி. அவங்க லாயர் மூலமாக என் அசிஸ்டண்ட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கே நான் எங்கள் கம்பெனியோட கேம்பெயின் கொடுத்துட்றேன் அப்படிங்கவும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கவும் அவங்களோட பார்ட்னர், அதாவது ஃபேப்ரி, அந்த பாஸோட பேர் ஃபேப்ரி, அவரோட பார்ட்னர் வந்துட்டு சொல்கிறாங்க, எங்களோட பிராண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது, 38 கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சனம் சொல்கிறான், 38 கண்ட்ரி இல்லை 39 அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சனம் அப்படி கேட்கும்போது நம்ம சனம் சொல்கிறாங்க, உங்களோட பர்ஃப்யூம் வந்துட்டு அங்கே ஜப்பானில் நல்லா விற்கிது, ஃப்ரான்ஸில் விற்க முடியுது. ஏன்னா ஃப்ரான்ஸில் கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்படி சொல்லவுமே அவர் ஃபேப்ரி சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் பர்ஃப்யூம் வந்துட்டு நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு, எங்கே வாங்குனீங்க, என்ன பிராண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை அது நானாக தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சேன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் போனதுக்கப்புறம் எம்ரே நம்ம சனமை தனியாக கூப்பிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த, எப்படி சேன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை சேன் இங்கே வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அண்ட் நான் எதுவுமே வேணும்னே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக கம்பெனி நம்ம விட்டு போயிடும், நல்லா வேலை பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சனமை உசுப்பேற்றி விட்டுட்டு அங்கேருந்து எம்ரே கிளம்பிடுறாங்க. சனம் என்னடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்கா. அந்த மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து சனம் கிளம்ப போகிறான். அப்படி கிளம்ப போகிற டைமில் அந்த ஃபேப்ரி வந்து சனம் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சி நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அந்த பர்ஃப்யூம் பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சனம் சொல்கிறா, இல்லை நான் போகணும் அப்படின்னு. இன்னும் பாட்டியே முடியலையே, எதுக்கு போகிறீங்க, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி, சனமுக்கு விருப்பமே இல்லாமல் அவன் பிடிச்சிட்ருக்கான். அதை தூரத்துலேருந்து நம்ம சேன் பார்த்து கடுப்பாகி வேகமாக வந்து நம்ம சனம் கையை அங்கேருந்து ஒன்றுமே சொல்ல சனம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. சனமே சேன் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்கல. கூட்டிகிட்டு போய் வெளியே காரில் ஏற போகிற டைமில் வந்துட்டு சனம் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவன் அப்படி உன்னைய பார்க்குறதும் எனக்கு பிடிக்கல, அவன் உன்னைய டச் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சனம் கேட்குறா, அவர் இன்னும் கான்ட்ராக்டில் சைன் போடல, இப்படி பண்ணிங்கன்னா எப்படி சைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு எனக்கு வந்து உன்னை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சனம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ உடனே சொல்கிறாங்க, என் கம்பெனி எம்ப்ளாயை விட மற்ற யாரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சனமோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வண்டியில் ஏறுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பிட்டு சேன் கேட்குறாங்க, உனக்கு பசிக்குதா, சாப்பாடு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் எனக்கு பசிக்குது, ஆனால் ஏன் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு பசிக்குதுல, ஓகே நான் உனக்கு வந்து சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகும்போது கரெக்டாக எல்லாருமே கால் பண்ணுறாங்க. டெரன் அண்ட் வந்துட்டு லைலா, இப்படி மாறி மாறி 2 பேருக்கும் கால் வருது. கால் வரவும் சேன் சொல்லிடுறாங்க, இவங்க கிட்டலாம் பேசினா நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது, ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க 2 பேரும். இங்கே என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ டெரன் சொல்கிறா, நான் உன் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காத, இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கா, ஒரு பாஸ் கூட எப்படி இவள் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அவங்க அக்கா லைலா சொல்கிறா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, அவள் ஒன்றும் அவர் பின்னாடி போகல, அவர் தான் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி விடு, ஆனால் இன்னும் கான்ட்ராக்டில் சைன் போடலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ குலீஸ், டெரன், லைலா எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே முழிச்சிட்ருக்காங்க. அட் த சேம் டைம் அங்கே ஃபேப்ரியும் வராங்க. ஃபேப்ரி வந்துட்டு டெரன் கிட்ட, சேனுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் சேன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணல. இவ்ளோ அரகன்ட்டா நடந்துக்கிறாரு. எனக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. எவ்ளோ பேர் முன்னாடி அப்டின்ற மாரி சொல்லி பேசிட்டு, அந்த டைம்ல பேசிட்டு இருக்கப்ப கரெக்ட்டா ஐலீன் வராங்க. ஐலீன பார்த்து நான் இந்த ப்ராஜெக்ட்ட ஐலீன் கிட்ட தான் குடுக்க போறேன். கால் பண்ணாலும் எடுக்க மாட்றீங்க. இத்தன பேர் முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. லைலா நான் போய் சனம் வீட்ல இருக்காளான்னு பார்க்க போறேன் அப்டின்னு சொல்லிட்டு லைலா போயிடுறா. குலிஸும் போயிடுறாங்க. அண்ட் எம்ரேவும் எங்க அண்ணன் இப்படிதான் பண்ணுவான் அப்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்க ஜேஜே அண்ட் டெரன் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ இவங்க அந்த பாஸ் ஃபேப்ரிக் போய் ஐலின் கிட்ட பேச போகிற டைமில் ஜேஜே வேகமா போய், "சார் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சேன் அண்ட் சனம் லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் சனம் கூட டான்ஸ் ஆடவும் சேனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் கைய பிடிக்கவும் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அதனால தான் இப்படி பண்ணிட்டாரு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி நீங்கள் தயவுசெய்து இந்த கான்ட்ராக்டை நம்மளுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கவும் ஃபேப்ரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளோட இன்னும் கொஞ்சம் டீம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களோட எல்லாத்துக்கும் சேர்த்து மோட்டிவேஷன் கேம்ப் வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஐலின் கேட்குறாங்க, அப்போ என்னோட இது அப்படின்னு, நாங்கள் கொஞ்சம் பெரிய கம்பெனியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். சாரி ஐலீன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டெரன் அண்ட் ஜேஜே நல்ல வேலை நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஐஹான் அண்ட் முசாஃபர் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கும்போது முசாஃபர் வந்துட்டு நம்ம சனம் அப்பாவோட கடையை ஒருத்தன் வாங்கி வச்சுருப்பான் இல்லையா, அவனை பார்த்து நான் அவன்கிட்ட போய் சண்டை பிடிக்கிறேன். எப்படி என் மாமனார் கடையை இவன் வாங்கி வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அவனை மிரட்டுறான். பட் அவன் இவனை டேய் என்னடா ரொம்ப பேசுகிற, உன்னை நான் குத்திடுவேன் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டவும் அங்கேருந்து அவன் பயந்து ஓடிடுறான் முசாஃபர். அட் த சேம் டைம் இங்கே சேன் அண்ட் சனம் காமிக்கிறாங்க. சேன் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு சேனோட ப்ரைவேட் ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்துட்டதோட சனம் கேட்குறாங்க, இங்கேயா நம்ம சாப்பிட போகிறோம், அப்போ நீங்கள் தான் சமைக்க போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனை அவரோட ஸ்டூடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. இதுதான் என்னோடய ப்ரைவேட் ஸ்டூடியோ, இது யாருக்குமே தெரியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன்னா இங்கே தான் வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஓகே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் இங்கே என்னோடய ட்ரெஸ் எடுத்து போடுறேன், உனக்கு வேணுன்றதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, நான் போய் மீட் அண்ட் வுட் கொண்டு வரேன், பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது, அங்கே போய் நீ சேலட்டுக்கு வந்துட்டு காய்கறியெல்லாம் பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே டெரன் அண்ட் எம்டே காமிக்கிறாங்க. டெரன் புலம்பிகிட்டு இருக்கா, அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போச்சு, அண்ட் ஒரு குழந்தை கையில் ஒரு லாலிபப்பை கொடுத்துட்டு பிடுங்கின மாதிரி என் கையில் ப்ராஜெக்டை கொடுத்துட்டு பிடுங்கிட்டாங்க, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி எம்ரே கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஐலின் எம்ரே கிட்ட கேட்குறா, அப்போ சனமும் சேனும் லவ் பண்ணுறாங்களா, இதனால தான் சனம் வந்துட்டு சேனுக்கு ஹெல்ப் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு எம்ரே சொல்கிறாங்க, இல்லை இது ஜேஜே வந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக சொன்ன போய், அது அவங்க லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி. உடனே ஐலின் சொல்கிறா, ஏன் சனம் அழகாக தானே இருக்கா, கண்டிப்பாக அவங்க லவ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே நம்ம எம்ரே சொல்கிறாங்க, இல்லை இல்லை சனம் அப்படி உள்ள பொண்ணு இல்லை, அண்ட் எங்கள் அண்ணனுக்கு வந்து போலன்னு ஒருத்தி கூட இது இருக்குது, அப்புறம் எப்படி அவர் ஒரு நாள் பழகின பொண்ணோட டேட்டிங் போவார், லவ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சனமோட அம்மா அண்ட் அப்பா 2 பேரும் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் தண்ணி வரல, ஸோ அவர் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. சனமோட அம்மா மேற்கூவே உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு டூல்ஸாக கேட்டு கேட்டு அவர் வேலைலாம் பார்த்துட்டு வெளியே வராங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு ப்ளம்பரை கூப்பிட்ருந்தா நேரம் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. இப்போ பார் தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பைப் ஆன் பண்ணால் தண்ணியே வரல. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க. சனமோட அப்பாவுக்கு வேலை இல்லாதனால அவர் வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இங்கே சனம் அண்ட் சேன் காமிக்கிறாங்க. சனம் வந்து காய்கறிலாம் பிடுங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் கட் பண்ணி சாலட்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டா. அண்ட் வந்துட்டு சால்ட்டு பெப்பர் எல்லாம் எடுத்து வச்சிடுறா. பார்த்தா சேன் வரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறான்னா சாங் ப்ளே பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. சேன் வந்துட்டு அந்த வுட்ஸ்லாம் பொறுக்கிட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று நம்ம சனம் ஆடுறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சனம்கிட்ட, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். தெரியும், இது என்னோடய ஹாபி அப்படின்ற மாதிரி சேன் கிட்ட சனம் சொல்கிறாங்க. அதோட சேன் வந்து அந்த வுட்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம சனம் அப்படியே ரசிச்சுட்டு நிற்கிறா. இதோட எபிசோட் 13 எண்ட் ஆகுது.